நல்ல காலம் பிறக்குது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசிக்காரர்கள் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை கூறினால் இந்த ஒரு வீடியோ பத்தாது. அந்த அளவிற்கு அடுக்கடுக்காக பல கஷ்டங்களை கடவுள் கடந்த காலத்தில் கொடுத்தாரு என்றுதான் சொல்லணும். எல்லோருக்கும் இந்த மாதிரியே எப்பொழுதும் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டு இருக்காது என்பதால் அந்த கெடுதலை மாற்றி நன்மைகளை செய்ய கடவுள் தற்பொழுது சனி பகவானை அனுப்பி வைத்திருக்கின்றார். தற்பொழுது சனி பகவான் ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5 மாதங்கள் சனி பகவான் வக்கிரமாக இருக்கப் போகின்றார். ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நான் சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி கும்பம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம். ஒரு சில ஜோதிடர்கள் எல்லாம் சனியை ராசி அதிபதியாக வைத்திருக்கும் மகரம் கும்பம் ராசிகளில் பிறந்தவர்கள் பொய் பேசுவார்கள் என்று கூறுவார்கள். அது நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் சனி பகவான் ஒரு நீதிமான். அந்த நீதிமானுக்கு பொய் என்பது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. மற்ற ராசிக்காரர்கள் பொய் பேசினாலும் கூட நிச்சயமாக கும்பம் ராசிக்காரர்கள் தன்னுடைய மானம் மரியாதையை கருதி எந்த இடத்திலும் முடிந்த அளவில் பொய் பேச மாட்டார்கள். முடியாத பட்சத்திற்கு சில இடங்களில் மட்டுமே பேசுவார்களே தவிர மற்ற ராசிக்காரர்களைப் போல் எடுத்ததற்கு எல்லாம் பொய் பேசிக்கொண்டு திரிய மாட்டார்கள். ஏனென்றால் நாம் ஒரு பொய் பேசிவிட்டோம் என்றால் பின்னாடி அது தெரிந்தது என்றால் நமக்குத்தான் மானம் போய்விடும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். இவர்களுடைய கோபத்திலும் ஒரு குணம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். எடுத்ததற்கு எல்லாம் இவங்க கோபப்பட மாட்டாங்க. இவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு நிச்சயமாக நியாயம் இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். அதே போல கலைகளில் இவங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். இசைகளில் அதிக விருப்பம் இருக்கும். இவர்களுடைய பொழுதுபோக்கிற்காக இவர்கள் அடிக்கடி பாடல்களைத்தான் கேட்பார்கள். பாடல்களை கேட்கும் பொழுது இவர்களுடைய கஷ்டங்களை மறப்பதாக இவர்கள் நினைத்து கொள்வார்கள். அதே மாதிரி எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா கும்பம் ராசி காற்று ராசி என்பதால் இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க. வக்கீல் மாதிரி பேசுவாங்க. ஆனால் பெரும்பாலும் அமைதியாகத்தான் இருப்பாங்க. பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவங்கள மாதிரி யாராலையும் பேச முடியாது. பெரியோர்களை மதிக்கும் குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க செய்யற வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செய்து கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு மிக மிக சிறந்த குணம் படைத்தவர்கள். எந்த ஒரு செயலையும் மற்றவங்க மதிக்கத்தக்க அளவில் எடுத்து செய்து பெயர் எடுப்பீங்க. அந்த மதிக்கத்தக்க அளவில் பெயர் எடுப்பது என்பது சாதாரணமாக எல்லோரையும் செய்துவிட முடியாது. அதற்காக மனதளவில் எவ்வளவு தயாராக வேண்டும் என்பது கும்பம் ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே தெரியும். கும்பம் ராசியில் பிறந்தவர்கள் மானம் மரியாதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா கும்பத்துடைய சின்னம் பார்த்தீங்கன்னா கலசம். அந்த கலசத்தை நீங்கள் கோவிலில் இருக்கும் பொழுது அனைவரும் அதை வணங்கி மரியாதை செய்வார்கள். நம்முடைய கும்பம் ராசி அன்பு உள்ளங்களும் அதே மாதிரி தான் மரியாதையை மிக அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். அந்த மரியாதைக்கு களங்கம் வந்தால் ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தில் நிற்கவே மாட்டார்கள். மரியாதை குறைவாக யாராவது இவர்களை நடத்தினால் அவர்களுடன் இவர்கள் தொடர்ந்து பழக்கமே வைத்து கொள்ள மாட்டார்கள். நீ எனக்கு மரியாதை கொடுக்கிறையா, உனக்கு நான் 2 மடங்கு மரியாதை கொடுக்கின்றேன். நீ எனக்கு மரியாதை கொடுக்கலையா, நானும் உன்னை சுத்தமாக மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தாட் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சிலரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், காசு பணத்துக்காக சிரித்து சிரித்து பேசி கடைசியில் அவங்க வேலை முடிந்து விட்டது அப்படின்னா அவங்கள கலட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை காசு பணத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட மானம் மரியாதையைத்தான் ரொம்ப முக்கியத்துவமாக வைப்பாங்க. ரொம்ப யதார்த்தமாக பழகுவாங்க, யதார்த்தமாக இருப்பாங்க. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து பழகக்கூடிய குணம் இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்கள் கும்பம் ராசிக்காரர்களை நம்பி தாராளமாக இவங்க கூட நட்பு வைத்து கொள்ளலாம். ஏன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இவங்களுக்கு துரோகம் நினைச்சிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருக்கவே முடியாது. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இவங்க கூட இருக்கிறவங்க கேரக்டர் எப்படி, நல்லவங்க கெட்டவங்களா அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய திறமை இவங்க கிட்ட பர்ஃபெக்டாக இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் பற்றி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா எவ்வளவோ திறமைகள் இவங்களுக்குள்ள புதைந்து கிடைக்கும். ஆனால் இவங்க எதையுமே வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க.
வெளியே பார்க்க ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. பட் இவங்களுக்கு ஒரு விஷயத்தில் இருக்கிற நாலேஜை விட மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவங்க எல்லாம் தெரிஞ்சாலுமே அந்த இடத்துல எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு அமைதியாக தான் இருப்பாங்க. நேரம் வரும் பொழுது நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டி கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்து விடுவார்கள். இந்த காலத்தில் திறமையே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் திறமை இருந்தாலே போதும், அதை வைத்து ஓவரா பீத்தி கொண்டு அலைவார்கள். அவர்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை பார்ப்பது மிக மிக அரிதுதான். ஆனால் நான் கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று கூற விரும்புகின்றேன். நீங்கள் இப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்து கொண்டு வாழ்க்கையில் ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஒன்றை நீங்கள் ரொம்ப அடக்கமாக இல்லாமல் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை செய்து காட்டுங்கள். அப்பொழுதுதான் உங்களை பற்றி மற்றவர்களுக்கு தெரிய வரும். அப்பொழுதுதான் உங்களின் வாழ்க்கை தரம் என்பது உயர ஆரம்பிக்கும். நீங்கள் அனைத்தையும் அடக்கி வைத்து கொண்டு ஒரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று எதையுமே தள்ளி வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களால் வாழ்வில் பெரிய உயரத்தை தொடவே முடியாது. ஏனென்றால் கால புருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பம் ஒரு லாபஸ்தானமாகும், ஒரு வெற்றி ஸ்தானமாகும். இந்த இடத்தில் வெற்றியானது புதைந்து கிடப்பதற்கு ஒரே காரணம் கும்பம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யவே மாட்டார்கள். இவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதில் டாப் டு பாட்டம் ஆராய்ச்சி செய்வார்கள். இவர்களாக ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக தெரிந்து வைத்து கொண்டு அந்த விஷயம் மிக சரியாக வரும்பொழுதுதான் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தில் ஆலோசனை கூறக்கூடியவர்கள். உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் மிக தெளிவாக அக்யூரஸியாக செய்ய முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் நம்பர் 1ஆக நிச்சயம் வர முடியும். ஏனென்றால் கும்பத்தில் அந்த அளவிற்கு வெற்றியின் ரகசியம் இருக்கின்றது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு தடையாக இருப்பது உங்களின் சோம்பேறித்தனம் மட்டுமே. ஏனென்றால் எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் பொழுதுதான் அவர்கள் வாழ்வில் பெரிய இடங்களை தொடுவார்கள். அந்த வகையில் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு திறமைகளுக்கு எல்லாம் பஞ்சமே இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க தள்ளி வச்சிருங்க. வாழ்க்கையில உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. சரி, வாங்க கும்பராசிக்கான சனி வக்ர பலன்களை பார்க்கலாம். கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை தற்பொழுது ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஜென்ம சனியில் கிட்டத்தட்ட 1.5 வருடத்தை தற்பொழுது கடந்து விட்டீர்கள். மீதம் இருப்பது இன்னும் 1 வருடம்தான். தற்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு மாறி சனி வக்ரம் ஆகின்றார். எனவே அவிட்டம் மற்றும் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் கஷ்டமானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கடந்த 5 வருடங்களாக 7.5 சனியின் ஆதிக்கத்தினால் எந்த நல்லவைகளும் நடக்காமல் கும்பராசிக்காரர்கள் கவலைகளில் இருக்கின்றீர்கள். குறிப்பாக 2023, 24 ஆகிய 2 வருடங்களும் கும்பத்தை படுத்தி எடுத்து விட்டது. குறிப்பாக இளம் பருவத்தினருக்கு எல்லாவற்றிலும் மன அழுத்தம் தரும் நிகழ்வுகள் நடந்தன. பிறந்த ஜாதக அமைப்பின்படி யோக தசாபுத்திகள் நடக்கின்ற கும்பத்தினருக்கு மட்டுமே பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்றது. சிலருக்கு பிரச்சனைகள் தீருவது போன்ற தோற்றம் இருந்தாலும் முழுவதுமாக எந்த நல்லவைகளும் நடக்கவில்லை. இது போன்ற நிலைகள் இந்த சனி வக்ரம் ஆரம்பித்ததில் இருந்து மறையும் என்பதால் இனிமேல் உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே நடக்கும். கும்பத்திற்கு வரக்கூடிய 5 மாதங்கள் சோதனைகள் முடிந்துவிட்ட காலம் இது. ஒருபொழுதும் மனதை தளரவிட வேண்டாம். ஆல்ரெடி ஜென்ம சனி முடிய போவதால் படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சனியின் தொந்தரவுகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. உங்களின் அத்தனை பிரச்சனைகளும் ஒழியும் என்பது உறுதி. இதுவரை வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்பில் செட்டில் ஆகாதவர்கள் மேம்பட்ட வருமானங்களை தரக்கூடிய வகையில் நிரந்தர அமைப்புகளை பெறுவீர்கள். மாதம் பிறந்தால் நிரந்தர வருமானம் உண்டு என்ற அமைப்பு இனி ஆரம்பிக்கும். இதுவரை கை கொடுக்காத சொந்த தொழிலும் வியாபாரமும் இனிமேல் லாபகரமாக நடக்க துவங்கும். வேலை இடங்களில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்களும் எதிர்ப்புகளும் விலகத் துவங்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமலோ அல்லது திருமணத்தை எடுத்து செய்ய குடும்பத்தில் சரியான நபர்கள் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் குடும்பத்தில் மூத்தவர்களாக பிறந்தவர்களுக்கும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நல்ல செய்திகள் இருக்கும்.
குழந்தை பிறக்காமல் தாமதமாகி வரும் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து வந்திருந்த எண்ணங்கள், திட்டங்கள், கனவுகள் ஆகியவை நீங்கள் நினைத்தபடியே நடக்கும். உடல்நிலையும் மனநிலைமையும் மிகவும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். வாழ்க்கை துணைவரின் மூலம் பொருளாதார வசதிகள், அனுசரணையான பேச்சு இருக்கும். கோர்ட் கேஸ் போன்றவைகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு திருப்பு முனையான நிகழ்ச்சிகள் நடந்து அனைத்தும் சாதகமாகும். பெண்களுக்கு நகைகள் வாங்குதலும் யோகம் வந்திருக்கின்றது. இளம் பெண்களுக்கு தாலி பாக்கியமும், திருமணம் ஆனவர்களுக்கு நகைகள் சேருதலும் நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் அருமையான வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இது. அலுவலகத்தில் பிறரால் மதிக்கப்பட்டு பாராட்டுப்பட பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள், தொழில் அதிபர்கள், வியாபாரிகள், அரசியல்வாதிகள் ஆகியோருக்கு நல்ல நேரம் இது. விடாமுயற்சியுடன் எதையும் செய்வதன் மூலம் கடவுள் அருள் உங்கள் பக்கம் இருக்கும் என்பது நிச்சயம். வியாபாரிகள், விவசாயிகளுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தமான நிலைமை முற்றிலும் மாறி அனைத்தும் நல்ல பலன்களை தரும். வேலை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும். தள்ளிப்போயிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இப்பொழுது கிடைக்கும். வருமானம் நன்றாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். மாணவர்கள் உயர்கல்வி கற்பதற்கு மேல் நாடுகளுக்கு செல்ல முடியும். வெளிநாட்டு வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போங்கள். குடும்ப விஷயத்தில் கெடுதல் எதுவும் இருக்காது. இன்னும் 7.5 சனி முழுமையாக முடியாததால் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவதும் நல்லது. கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிலும் அவசரப்பட வேண்டாம். கும்பம் ராசி பெண்களுக்கு இனிமேல் யோக காலம்தான். இதுவரை வெளியே சொல்ல முடியாமல் நீங்கள் பட்ட துயரங்கள் மிக அதிகம். கடவுள் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். வீட்டிலும் அலுவலகத்திலும் இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. எப்படி பார்த்தாலும் பிறக்க இருக்கின்ற சனி வக்ரம் கும்பம் ராசிக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை. உங்களின் எதிர்கால நன்மைக்குரிய நல்ல மாற்றங்கள் இனி நடக்கும். சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.